அல்லாஹ்வுடைய படைப்பில் முத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். முத்தின் விலை மதிப்பு பற்றியும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முத்து எவ்வாறு உருவாகின்றது என்று யாருக்காவது தெரியுமா? கடலின் அடியில் வாழுகின்ற ஒரு சிப்பி, அதற்குள் அல்லாஹ் ஒரு ஆழமான ரகசியத்தை மறைத்து வைத்துள்ளார். அந்த ரகசியம் என்னவென்றால், ஒரு சாதாரண சிப்பிக்குள் எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய மணல் துகளோ அல்லது ஒரு ஒட்டுண்ணியோ நுழைந்துவிடும். அந்த சிப்பியின் மென்மையான உடலை உறுத்த செய்யும். ஆனால் அந்த சிப்பியினால் அந்த மணல் துகளை வெளியே தள்ள முடியாது. அந்த வலியை பொறுக்க முடியாமல் சிப்பி நேக்கர் எனும் திரவத்தை சுரந்து அந்த மணல் துகளை சுற்றி பூசுகிறது. பல வருடங்களாக தொடர்ந்து அந்த போராட்டமும் பூச்சும் நடந்து கொண்டே இருக்கும். இறுதியில் அந்த சிப்பியை வதைத்த அதே மணல் துகள் முத்தாக உருவாகிறது. எந்த சிப்பி அந்த மணல் துகளால் துன்பத்தை அனுபவிக்கவில்லையோ அது வெறும் சாதாரண சிப்பியாகவே முடிந்துவிடும். எந்த சிப்பி அந்த எரிச்சலையும் வலியையும் தாங்கிக் கொண்டு அதை செதுக்கியதோ அது மட்டும் விலையுயர்ந்த முத்தாய் மாறுகிறது. அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான் என்றால் அதற்கு மேலாக ஒரு நல்லது உள்ளது. அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக கஷ்டத்துடன் ஒரு இலகும் உள்ளது.